இஸ்ரேலுக்குள்ள ஈரானுடைய படை ஒரு 10 லட்சம் பேர் தரைப்படையாக உள்ள நுழைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாகுபலி படத்துல ஒரு பெரிய வாக்கு ஒன்று நடந்ததற்கு பிறகு பாகுபலி பாகுபலின்னு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரியான காட்சிகள் இந்த இடத்துல இடம்பெற போகுதோ அப்படின்னு தோணுது. ஹவுதிகளுடைய வருகை இந்த இடத்துல இப்போ சாத்தியமாயிருக்கு. இது தொடர்பான அறிவிப்பையும் அவங்க கொடுத்துருக்காங்க. எங்க வர போறாங்க அப்படிங்கிற கொஸ்டின், என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்வி. ஹவுதிகளுடைய வருகை உறுதியான உடனேயே சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் சல்மான் அவர்கள் கண்ணில் தண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் என்ன, டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கத்தாருடைய பிரதமர் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. நாங்கள் சவுதி அரேபியா மாதிரி வாருக்கெல்லாம் ரெடி ஆகலை, அதே நேரத்தில் பிராந்திய நாடுகளோடு நட்புறவோடு தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்களுடைய டேபிளை கொடுத்து ஹமாஸு, ஈரானுடைய தலைவர்கள் இவங்களெல்லாம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துனது நாங்கள். இப்போ நாங்கள் வாருக்கு போவோமா? அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஒரே புவியியல் பரப்பை தான் நம்மெல்லாம் பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஈரானிய மக்களோடு நம்ம ஒரு வரலாற்று பிணைப்பு நமக்குள்ளே இருக்குது. ஸோ எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நம்ம அமைதியோடு வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வாதம் தான். போருக்கான உண்மையான காரணம் என்ன? நெதன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு அதை உறுதிப்படுத்துது. அணு ஆயுதங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. யுரேனியத்தை செறிவூட்டவும் இப்போ அவங்களால முடியாது அப்படின்னு நெதன்யாகு தெளிவுபடுத்தியிருக்கார். இந்த வாயை நம்பலாமா பிரசாத் அப்படின்னு கேட்டால் வரிசையாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வளைகுடா பகுதி வழியாக அரபு நாடுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீரிணைகளை முழுமையாக தவிர்த்து விட்டு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தவிர்த்துட்டு நீங்கள் இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கே எண்ணெய் குழாயை அமைச்சிடலாம். புரியுதா? அப்போ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, யூரோப்பில் இருந்து இட்டாலி வழியாக சைப்ரஸ் நாட்டினுடைய குறுக்கே அப்படியே ஒரு பெரிய குழாயை ரெடி பண்ணி அதை அப்படியே இஸ்ரேலுக்கு கனெக்ட் பண்ணுறது. இப்போது இந்த பக்கம் இஸ்ரேலில் இருந்து சைப்ரஸ்ஸு, அதற்கு பிறகு இட்டாலி, இட்டாலியிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் ரூட் ஒன்று போய் ஜெர்மனியோட கனெக்ட் பண்ணுறது. அப்போது ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்குமான அந்த நார்த் ஸ்ட்ரீம் உறவை கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் இட்டாலியோட கனெக்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த யூரோப்போட எளிமையாக தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு இஸ்ரேலுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய கணக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறத ஈரான் எல்லா நாடுகளுக்கும் மூடிட்டாங்கன்னா அவங்க இஸ்ரேலை நம்பித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நெதன்யாகுவினுடைய பக்கா ஸ்கெட்ச். இப்போ தான் இந்த போருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இது தொடர்பாக அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். Is to have alternative routes instead of going through the choke points of the Hormuz Straits and the Bab el-Mandeb Straits in order to have the flow of oil. Just have oil pipelines going west through the Arabian Peninsula, right up to Israel, right up to our Mediterranean ports, and you've just done away with the choke points forever. தெளிவாக தன்னோட பிளான் என்னன்னு சொல்லியிருக்காரு. போரில் ஈரான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ ட்ரம்ப் உறுதிப்படுத்துகிறார். விலைகளை கட்டுப்படுத்துவதற்கு இப்போது தடை செய்யப்பட்ட ஈரானிய எண்ணெய் இருக்குல்ல, கச்சா எண்ணெய், அதை நாங்கள் விடுவிக்கிறோம், அதுக்கு நாங்கள் ரெடி, நீங்களே எங்களுக்கு சப்ளை பண்ணுங்க அப்படின்னு காலில் விழுகிறாங்க. இதை பார்த்த ஈரான் கண்டிப்பாக சிரிப்பாங்க. கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு 2% இதனால் சரிஞ்சிச்சு, $106 குறைஞ்சிச்சு. அமெரிக்காவினுடைய எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு 1.56 சரிஞ்சு $94.64 இப்போ விற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ ஈரானை ஆதரிச்சாங்க அப்படின்னா இப்போது அமெரிக்காவுக்கு லாபம் கிடச்சிருக்குங்கிறத உணர்றாங்க. வரக்கூடிய நாட்களில் கடலில் இருக்கக்கூடிய சுமார் 140 மில்லியன் பீப்பாய் ஈரானிய எண்ணெய், இதன் மீதான தடையை முழுமையாக நீக்கிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கான கச்சா எண்ணெய் பஞ்சாயத்து தீந்துரும் அப்படின்னு அமெரிக்க வல்லுநர்களே ட்ரம்ப்புக்கு ஐடியா சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரானை பகைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுங்கிறத இப்போ அமெரிக்கர்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், செங்கடலுடைய ராஜாக்கள் அந்த
பகுதியினுடைய பழங்குடிகள் அப்படின்னு நம்மளால் சொல்லப்படக்கூடிய ஹவுதிகள் இந்த போரில் இறங்க போகிறாங்க. இது அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. செங்கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோங்கிற எச்சரிக்கையையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த போர் ஒட்டுமொத்த உம்மாவினுடைய போர் அப்படிங்கிற வார்த்தையையும் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலோட இணைந்து அமெரிக்கா இந்த பகுதியை இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரக்கூடிய நோக்கத்தில் ஈரானை தாக்கிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செய்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஹவுதிகளுடைய என்ட்ரி சவுதி அரேபியாவுக்கான ஆப்பு. கடந்த 2006 இவங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில நடந்த போர், அதற்கு பிறகு ஏமன் துறைமுகம், அதை டைரக்டாக யார் கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள், யுஏயும் சவுதி அரேபியாவும் போட்டி போட்டு இப்போ வணிகம் அப்படிங்கிறது முக்கோண பீடத்துக்குள்ளே சிக்கி தவிக்குது. இதில் போட்டியிட்டு ஜெயிக்க போகிறது ஹவுதிகளா சவுதி அரேபியாவா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஈரான் கத்தாரில் இருக்கக்கூடிய இந்த ராஸ் லபான் அப்படிங்கிற அந்த எரிவாயு நிலையத்தின் மீது அட்டாக் பண்ணாங்க. இதனால கத்தாருக்கு 3 இருந்து 5 ஆண்டுகளுக்கு விநியோகமே கட்டாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உற்பத்தி குறைஞ்சிரும், இதான் பிரச்சனை. ஸோ எல்என்ஜி ஏற்றுமதி திறனில் 17% இது குறைச்சிடும். ஐரோப்பா, ஏஷியா இந்த மாதிரியான காண்டினென்ட்ல இது எரிசக்தி பற்றாக்குறையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா இப்போ காசை பணயமா வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கிட்ட இருக்கக்கூடிய டாலரை தூக்கி போடுறாங்க. இதனால் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பூரா இந்த போரில் நான் கொட்டுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஈரான் போருக்கு கூடுதலாக இன்னும் 18 லட்சம் கோடி ரூபாய் தேவை அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை ஐக்கிய அரபு எமிரகம், குவைத்து, ஜோர்டான் இந்த நாடுகளுக்கெல்லாம் காசை வாரி கொடுக்குது. 16.5 பில்லியன் டாலர் அளவிற்கான இராணுவ விற்பனையை இப்போ கொடுத்துருக்காங்க. 2வது சைன் போடாமலேயே இதை பூரா விற்கிறாங்க. ஐக்கிய அரபு எமிரகத்துக்கு மட்டும் அறிவிக்கப்படாத ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 7 பில்லியன் டாலர் அளவிற்கு கொடுத்துருக்காங்க. இதில் 5.6 பில்லியன் டாலர் மதிப்பிலான பேட்ரியாட் ஏவுகணைகள், சினுக் அப்படிங்கிற ஹெலிகாப்டரையும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, யுஏஇ அப்படிங்கிற அந்த கண்ட்ரிக்கு ஆம்ராம் 1 பாதுகாப்பு ஏவுகணைகள், F-16 அந்த இப்போ அடி வாங்குச்சுல அந்த விமானம், தாடு ஒருங்கிணைந்த ரேடார் சிஸ்டமோட சேர்த்த அந்த பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ட்ரோன் எல்லாமே சேர்த்து பேட்ரியாட்டோட சேர்த்து கொடுக்குறாங்க. குவைத் ஏவுகணை தடுப்பு ரேடாரை வாங்கிக்கிறது. ஜோர்டான் விமான பழுதுபார்ப்பு மற்றும் உதிரி பாகங்களை கேட்டு வாங்கிக்கிறாங்க. யார்? அந்த மன்னர் பரம்பரை அப்துல்லா அவர்களோட சேர்ந்தவங்க. ஸோ இப்படி மிடில் ஈஸ்டில் முழுவதும் காசை கொட்டி கொட்டி இறக்கிறாங்க அமெரிக்கா, போரில் தோத்துறக்கூடாது அப்படின்னு. ஈரான் இப்போ 10 லட்சம் இராணுவ வீரர்களை உள்ளுக்குள்ளே களமிறக்க போகிறாங்க. எங்கே பிரசாத் அப்படின்னு கேட்டால், இஸ்ரேலுக்குள்ளேயே டைரக்டாக தரைவழி தாக்குதலை நடத்த போகிறாங்க. அமெரிக்கா தரைவழி தாக்குதலை நடத்த போகிறாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவங்க கடலுக்கு அந்த பக்கம் 300 கிலோமீட்டர் தாண்டி யுஎஸ்எஸ் ட்ரிபோலி அப்படிங்கிற கப்பல்லையே வட்டமடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வரமாட்டுறாங்க, வந்தால் கன்னி வெடியில் சிக்கிடுவாங்க. ஸோ பயந்தோழி பசங்க அங்கேயே நிற்கிறாங்கங்கிறதுனால அடுத்த கட்டமாக ஈரான் 10 லட்சம் இராணுவ வீரர்களை இஸ்ரேலுக்குள் நுழைப்பதற்கான ஒரு பெரிய திட்டத்தை இப்போ செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுக்கு சீனாவும் ரஷ்யாவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த செய்தி. பிரேசில் அதிபர் லூலா ஒரு சிறந்த ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, உலகமே தனக்கு சொந்தமானதுன்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு, அது தப்பு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய நாடுங்கிறாரு, உங்கள் மேலே போர் தொடுப்போங்கிறாரு. இது மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே ஏற்றுக்கவே முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு தனிப்பட்ட உரிமைகள் இருக்குது. அதை ட்ரம்ப் மதிக்கிறதே கிடையாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் சர்வதேச ஆளங்களை ட்ரம்ப்பையும் நெதன்யாகுவையும் இப்போ அவமானப்படுத்தி வரக்கூடிய காட்சிகள் அரங்கேறிட்டு தான் இருக்குது. ஸ்பெயின், பிரேசில் உள்ளிட்ட நாடுகள்லாம். இப்போ நெதன்யாகு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சைப்ரஸ் வழியாக வரக்கூடியது. அவர் என்ன சொல்கிறாரு, அரேபிய தீபகற்பத்தின் வழியாக மேற்கு நோக்கி போய் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் வரைக்கும் நீளக்கூடிய ஒரு பைப்லைனை நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ ஓமனில் போய் நம்ம ஒரு தீபகற்பத்தின் வழியாக பாறைகளையெல்லாம் உடைச்சு, மலையை உடைச்சு நம்ம புதிதாக ஒரு பாதை அமைக்கணுங்கிற அவசியம் இல்லை, பனாமா கால்வாய் மாதிரி. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய நீரிணை வழியாகவே நம்ம ஒரு பைப்லைன் போடலாம் அப்படின்னு இப்போ ட்ரம்ப்புக்கு ஐடியாவாக சொல்லியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் உள்கட்டமைப்பு மீது இஸ்ரேல் ஒரு போலி தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடுறாங்க மொசாட்டு. அதில் F-35 ரக விமானம் சேதமடைஞ்சிச்சு. இது நான் காலையில் உங்களுக்கு வீடியோவாக சொல்லியிருந்தேன். இப்போது ஜோர்டானை சேர்ந்த அமெரிக்க இராணுவத்தினுடைய சினுக் ஹெலிகாப்டர் ஒன்று சவுதி அரேபியாவில்
எங்கேயோ ஒரு இடத்துல தேடுதல் வேட்டையை மேற்கொண்டுச்சு. ஆனால் அந்த விமானம் வந்து பாதுகாப்பாக தரையிறங்கியதாகவும் விமானி வந்து இப்போது நல்ல உடல்நிலையோடு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ச்சியாக இஸ்ரேல் சில விரும்பத்தகாத செயல்களை செய்துவிட்டு அதை ஈரான் மீது பழி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போது ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் வீடியோவாக வெளியிட்டிருக்கார். ஈரான் இப்போது ட்ரூ ப்ராமிஸ் 4ல் வேவ் 65 கையில் எடுத்திருக்காங்க. இதில் அவங்க செய்யக்கூடிய தாக்குதல் எப்படி இருக்குது, என்ன ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாலிஸ்டிக் ஏவுகணை தான். அதுலேயே ஹைஃபா மற்றும் அஸ்டோட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஒரு பெரிய அட்டாக்கை நடத்துகிறாங்க. அது மட்டும் கிடையாது, கியாம் அண்டு ஷோல்பக்கர் அப்படிங்கிற ஏவுகணையை பயன்படுத்துகிறாங்க. இதா இருக்கு இல்லையா, இது IRGCயும் உறுதிப்படுத்துது. போர்க்களத்தினுடைய எந்த பகுதியும் ஈரானுடைய தாக்குதல் எல்லைக்கு அப்பாற்பட்டதல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க பதிவு செய்கிறாங்க. இது போரினுடைய அடுத்த கட்ட மாதிரி தெரியுது. எது எப்படியோ இலக்குகளை சரியாக குறிவைத்து அடிப்பதில் ஈரான் ஒரு கில்லி தான். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.